போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் ஜாமீன் வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். கைது செய்து ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதியிடம் ஜாமீன் கோரி நடிகர் ஸ்ரீகாந்த் முறையிட்டிருக்கிறார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது நீதிபதியிடம் ஜாமீன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வெளிநாடு செல்ல மாட்டேன், வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பேன் என்றும் உறுதியளித்திருக்கிறார். போதைப் பொருளை யாருக்கும் விற்பனை செய்யவில்லை எனவும் தான் மட்டும்தான் பயன்படுத்தியதாகவும் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். போதைப் பொருளை பயன்படுத்திய வழக்குல நேற்று நுங்கம்பாக்கம் போலீசாரால் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த வழக்குல அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் எந்தவித போதைப் பொருளையும் நாம் யாருக்கும் விற்பனை செய்யவில்லை என்றும் தான் பயன்படுத்தியதாக மட்டும் தெரிவித்திருக்கார். அவருடைய வீட்டிலிருந்து இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியதற்காக அந்த பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பைகள் அனைத்தும் ஆய்வகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நேற்றைய தினம் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படும் போது அவர் சில கோரிக்கைகளை நீதிபதி முன்பு வைத்திருக்கார். நான் வெளிநாடு தப்பிச் செல்ல மாட்டேன் என்றும், அதே போல விசாரணைக்கு காவல்துறைக்கு முழுமையாக இந்த வழக்குக்கு ஒத்துழைப்பேன் என்றும், தன்னுடைய குழந்தை உடல்நலத்தை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கார். நீதிபதி ஜாமீன் வழங்க மறுத்த நிலையில் முதல் வகுப்பு சிறையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்துக்கு சிறையில முதல் வகுப்பு ஒதுக்குவதற்கு நீதிபதி அனுமதி வழங்கியிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்யவும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஸ்ரீகாந்த் தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகிறது. முக்கியமாக தான் யாருக்கும் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்யவில்லை என்றும் தன்னுடைய பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்படுத்தியதாக ஸ்ரீகாந்த் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பது இந்த வழக்கில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.